மாஸ்கோவில் உள்ள இந்த ஜவுளி தொழிற்சாலையில் பணிபுரியும் இவர்கள் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். தற்போது ரஷ்யாவில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த காரணத்திற்காக நிறுவனங்களில் வேலை செய்ய இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து தொழிலாளர்கள் அழைத்து வரப்படுகின்றனர். பல தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாடுகளை விட ரஷ்யாவில் கூடுதல் சம்பளம் கிடைப்பதால் அங்கு பயணப்படுவதாக தெரிவிக்கின்றனர். ஜவுளித்துறையை தொடர்ந்து காய்கறி பதப்படுத்தும் பண்ணைகளிலும் உருளைக்கிழங்கு மற்றும் பீட்ரூட்களை பேக் செய்யும் வேலைகளிலும் பல இந்திய தொழிலாளர்கள் ஈடுபடுகின்றனர். மேலும் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் அந்நாட்டின் தொழிற்சாலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இந்தியா மற்றும் இலங்கை தொழிலாளர்கள் ஜவுளித்துறை, விவசாயம் மற்றும் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்யும் ஊதியத்தில் உள்ளூர் தொழிலாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பண்ணை நிர்வாகம் கூறுகிறது. இந்தியாவிலிருந்து வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக நிறுவனங்கள் கூறுகின்றன. ரஷ்யாவில் இந்தியர்களுக்கான பணி அனுமதி கடந்த 2021ஆம் ஆண்டு 5000ஆக இருந்தது. கடந்த ஆண்டு 72,000ஆக உயர்ந்துள்ளது. இது ரஷ்யாவின் வருடாந்திர புலம்பெயர்ந்த விசா ஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு ஆகும். பற்றாக்குறையை நிரப்ப வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஒதுக்கீட்டையும் அரசாங்கம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதால் இந்திய தொழிலாளர்களை வரவேற்கும் ரஷ்யாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது.